பக்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. ஆனுதீனும் நீ வணைந்திடுமே. உன்னதாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயத்தை கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாள் என்ன நாள்? என்ன நாளை நாம் நினைவு கூறுகிறோம்? ஆமென். It's a Palm Sunday. The very meaning of that is the victorious, triumphant entry of Jesus Christ into Jerusalem. Amen, hallelujah. ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ அழகாக வரவேற்றாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அந்த இடத்துல பவனி வரும் பொழுது எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? வெற்றியை சிறக்க செய்த தேவன், வெற்றியை கொண்டு வந்த தேவன் உனக்காக இறங்கி இந்த காலவெளியிலும் வெற்றி சிறக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றியை குவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவர். எல்லோரும் எழும்பி நின்று ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாம் லீஃப் குறிக்கிறதே வெற்றி தான். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவரை யாரும் இழுத்துட்டு போய் அப்படியாக நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஆசையாய் நமக்காய் தன்னை தானே அவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. முழுமையாக கொடுத்தார். வெற்றியை எடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை நமக்காய் செய்ய இருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது இதுவரையிலும் வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். இந்த வேளையிலும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே இப்படி உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இதுவரையிலும் என்னை காத்தீரே, வழி நடத்தினீரே, இனிமேலும் ஆண்டவரே நீங்க நடத்துங்க என்று சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையையும் ஆண்டவரே என்னுடைய வீட்டாரையும் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. திருக்கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆசையாய் நான் வருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆசையாய் உம்மை தேடி வந்திருக்கிறேன் சொல்றவங்களா? 2 கரங்களை உயர்த்துங்களேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசையாய் நான் வருகிறேன் ஆண்டவரே. ஒரு குயவன் கையில் இருக்கும் ஒரு களிமண்ணை போல என்னை நான் தருகிறேன். உடைய சித்தம் போல என்ன நீங்க வணையுங்க ஆண்டவரே. அவர் சித்தம் போல் அவர் வணையும் பொழுது கர்த்தர் மேலானவைகளை நமக்காய் வைத்திருக்கிறார். His plans are higher than the plans of man. Hallelujah. அவர் வைத்திருக்கிற திட்டமோ உன்னுடைய வாழ்க்கையில் மேலானவைகளாக இருக்கிறது. அவருடைய திருக்கரத்தில் நாம் வருவோம், அடங்கி இருப்போம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை முற்றிலுமாய் விட்டு கொடுப்போம். இந்த காலவெளியில் take a decision. Lord, I yield myself to you, Master God, to your will, Lord. Let your will be done in my life. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாய் பிதாவருடைய சித்தத்தை அப்படியே கீழ்ப்படிந்து செய்தாரோ உம்மை போல நாங்கள் உம்முடைய சித்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி இயேசுவே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. திருக்கரத்தார் தாங்கி என்னை உம்முடைய திருசுத்தம் போல என்னை நடத்துங்க ஆண்டவரே. Thank you, Jesus.
வசனம் சொல்லலாமா? தியானிக்கையில் இதயமாதில் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி எத்தனையோ புயலின் சீற்றங்கள் நம்மை அமிழ்த்தி போட்டாலும் நம்முடைய படகு கவிழாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது, கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். Oh, we thank you, Jesus. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். கரங்களை உயர்த்தி ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே. Oh yes Lord, அவர் சமூகம். அவர் நமக்காய் தம்முடைய ஜீவனையே தந்தார், நம்மை மீட்கும்படியாய். Oh, thank you Jesus. அவருடைய அன்பை நினைச்சு பாடுங்க. விவரிக்க முடியாத அவருடைய அன்பு. அவர் நமக்காய் சொல்லுங்களேன். ஓ ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கரங்களை உயர்த்தி ஓ கண்களினா காண்கிறேனே இன்ப காணா தேசமதே தீபமா
தட்டி ஹalleluya. கர்த்தர் உங்களை வணைவார் என்றால் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். ஆமென் ஹalleluya. விசுத்தம் போல நாம் விசுத்தத்திற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை எத்தனை அற்புதம், எத்தனை எத்தனை அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் அவர் அள்ளி கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார். சாட்சியை கேட்டோமே, டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்களா அந்த குழந்தையால நடக்கவே முடியாதுன்னு. ஆனால் என் தேவன் நல்லவர். கரங்களை தட்டலாமா? என் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 4 வருடமாக நடக்க முடியாத குழந்தையை நடக்க செய்த தேவன் உன்னுடைய போராட்டங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், வியாதி, தொல்லை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும். You know why? Because my God is good. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்றீங்களா? God is good. He's all the time a good God to us. Any circumstances in our life that might come or we might walk through, He is proved to be faithful and good. Amen. Hallelujah. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. தேவனீ நல்லவர், தேவனீ நல்லவர், சமூகத்தில் ஒரு போதும் பயப்படேன். தேவனீ நல்லவர், தேவனீ மிகவும் நல்லவர், நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். ஓ தேவனீ நல்லவர், பாடுங்க. தேவனீ நல்லவர், உன் சமூகத்தில் ஒரு போதும் பயப்படேன். தேவனீ நல்லவர், தேவனீ ரொம்ப நல்லவர், நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். என் நம்பிக்கை நீரே, என்னை அமைதியால் நிறைத்தி நீரே என் சகாயரே. தேவைகள் யாவும் சந்திப்பி, தேவனீ நல்லவர், தேவனீ நல்லவர். கரங்களை அசைத்து உன் சமூகத்தில் ஒரு போதும் பயப்படேன். தேவனீ நல்லவர், தேவனீ மிகவும் நல்லவர், நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். Sing Jesus, you are so good. Jesus, you are so good. Oh, there's nothing to fear, 'cause I'm here in your presence. Jesus, you are so good. Jesus, you are so, so good. And I just want to thank you with every beat of my heart. And I just want to thank you. And I just want to thank you. And I just want to thank you with every beat of my heart. கரங்களை நன்றாக தட்டி give a hand of praise unto Jesus. And I just want to thank you. And I just want to thank you. Can we lift your hands? And I just want to thank you with every beat of my heart. And the beautiful words. With every beat of my heart, I want to thank you, Lord. Can we sing that? Can we all lift our hands together? கரங்களை உயர்த்தி. And I just want to thank you. And I just want to thank you. And I just want to thank you with every beat of my heart. சத்தமாக பாடலாமா? And I just want to thank you. And I just want to thank you. And I just want to thank you with every beat of my heart. நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன். And I just want to thank you. Come on. And I just want to, can you lift your hands up in the air? Come on. Oh, I just want to thank you. இரண்டு கரங்களை உயர்த்தி. And I just want to thank you.
ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மூச்சு நம்முடைய ஒவ்வொரு தடவையும் நாம் சுவாசிக்கும் பொழுது நன்றி சொல்லித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. He has been such a wonderful God. ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதை தருகிற தேவன், கேட்க மறந்ததையும் தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்ம ஏற்றி இருக்கிற ஒரு புதிய பாடல்ல இந்த 2 வரிகள் வருகிறது. ரொம்ப அழகான வரிகள். பிஷப் ஐயா அப்படியாக ஏற்றினார்கள். கேட்டதை தருகிறவர், கேட்க மறந்ததையும் தருகிற தேவன். ஒருவேளை நீங்க கேட்க மறந்துருக்கலாம். ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கும்பொழுது, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா ஆண்டவரே, ஆனா எனக்கு கொடுத்தீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய அழகான அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்டு நடக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை செவ்வையான வழிகளில் நடத்துவார். இந்த உலகத்துல கேட்கிற சத்தம் இல்லை, உன் நண்பர்கள் சொல்லுகிற சத்தத்தை நான் சொல்லலை. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்மை அழகாய் நடத்துவார். தவறுக்கு இடமே கிடையாது, பாவத்திற்கு இடமே இல்லை. ஆவியானவர் நம்மோடையே இருக்கிறாரே. தேவனுடைய சத்தம்னா என்ன? பேசுகிற அந்த மெல்லிய சத்தம். ஆவியானவர் உனக்குள்ளாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய தடவை சொல்லுவாரே. நிறைய காரியங்களை நாம் செய்யறதுக்கு முன்னாடி உடனே சொல்லுவாங்க, இது செய்யலாமா. ஒரு தடவை என்னுடைய குழந்தை ஆனம்மா என்கிட்ட ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் நான், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன சொல்லிச்சு மனசில்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு. இப்போ அவகிட்ட நான் சொன்னேன், அப்போ ஜீசஸ் உனக்கு சொல்கிறாரு, இப்போ உனக்கு கோல்டு வந்துட்டு போனனால உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும்? திருப்பி கோல்டு பிடிக்கும். இப்போ பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சம்டைம்ஸ் ஆண்டவர் அந்த அப்படியா பேசுவார். வார்த்தையின் மூலமாக நம்ம இடத்தில் பேசுகிற தேவன் அவர். பாடலின் வரிகள் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆபிரகாம் அன்னைக்கு மோரியா மலையில அவருடைய பிள்ளை பிரியாய் ஓங்கி அவனை பலியிடுகிற அந்த நேரத்தில் அந்த சத்தம் மாற்றிட்டு. Amen. God's voice will change your situation. Amen. Hallelujah. அன்னைக்கு யோசுவா அப்படியாய் அவனுடைய வயதிற்கு எவ்வளோ பெரிய காரியம் நடக்குமோ, அந்த தேசத்திற்கு போய் சேருவோமோ, இவ்வளோ மக்களை நடத்தணுமே என்று அவ்வளோ பெரிய கேள்விகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் அவனை தேற்றிட்டு. Amen. Hallelujah. The voice of the Almighty God. If you could listen to the voice of God, it will change your life. Amen. Change your life completely. For those who are broken-hearted, my God says this morning, have I not commanded thee? Be strong and of good courage. Be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with thee, whithersoever thou goest. Amen. Hallelujah. பலன் கொண்டு திட்டமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார். அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவளோடு கூட இருங்க. ஆமென். வனாந்தரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆகாருக்கு கர்த்தர் இறங்கினாரே, அவர் பார்க்க கூடாத இடம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக இறங்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவர் சத்தம் என் காதில் கேட்கணுன்றீங்க? அவர் பேசுகிற அந்த வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலின் வரிகள் சொல்கிறது போலவே, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளைகளில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடுமே. உன்னை தேற்றும் சத்தம் அது ஒன்று மாத்திரமே. அவருடைய சத்தம் தேற்றும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். ஆமென். Put your hands together. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்த பக்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே, செங்கடல் எதிர்த்து வந்த பக்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே.
புதுபலன் தந்திடும் சத்ருக்கள் அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன் தந்திடும் சத்ருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போ. கரங்களை உயர்த்தி, மாறாவின் கசந்த நீர் மதுரமாய் மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாய் மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சமாகுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னவை வருஷக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்மை இல்லை. சொல்லுங்க, இனிமையாய் மன்னவை வருஷக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்மை இல்லை. ஓ, இனிமையாய் மன்னவை வருஷக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. ஓ, இனிமையாய் மன்னவை வருஷக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள், நேசரின் ஓ நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. நேசரின் ஓ நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசமாய் கரங்களை? ஓ நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடு. இரண்டு கரங்களை உயர்த்தி, என் வாழ்வு செழித்திடுவே. ஓ, என் வாழ்வு செழித்திடுமே. என் விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. ஓ, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஓ, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஆமென். கரங்களை தட்டி உன் வாழ்வை செழிக்க செய்கிற தேவன் அவர், உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர். ஹalleluya. தலைக்கு மேல உயர்த்தி தட்டலாமா? ஹalleluya. thank you Jesus. கரங்களை நன்றாக தட்டுங்க. கரங்களை தட்டுகிற யாவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர். ஒருவேளை உயிரையே மாய்த்து கொள்ளலாமா என்று கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் இல்லைங்க, தேவனாகிய கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருடைய சத்தம் மாத்திரமே உன்னை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உடைய சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும். ஆண்டவரே உடைய சத்தம். ஒரு பாடலின் மூலமா கர்த்தர் உங்க இடத்துல பேசுவார். வசனத்தின் மூலமா அவர் சத்தம் நம்மை தேற்றும். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார், பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரோடு கூட எப்பொழுதுமே இருங்க. என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் ஏசப்பாவை எப்பவுமே பிடிச்சுக்கோங்க. ஆமென். ஹalleluya.
அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். ஒருவேளை சுகவீனமா இருக்கீங்களா? அவர் யெகோவா ராஃபா, சுகத்தை அள்ளி தருகிற தேவன் அவர். சுகம் உனக்கு நிச்சயம். வியாதி கொடுக்கணும்னு அவருக்கு பிரியமே இல்லை. சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். இந்த கால வேளையிலும் ஒரு சுகத்துக்காய் காத்து கொண்டிருப்பவர்கள் கரங்களை உயர்த்தி, if you want to be touched by the living God, if you want to be touched with a special touch of healing this morning, my God is your healer. He is Jehovah Rapha, Jehovah Ropheka, the God whose healing is made complete. And if my God gives you a healing, it is permanent. It shall be so. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எத்தனையோ காரியங்களை கொடுத்து நாம் பயப்படுகிறோம் இல்லையா? இப்பொழுது ஒரு சாதாரண கோல்டு வந்துட்டாலே பயப்படுறோம் நம்ம. இல்லைங்க, தேவனாகிய கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. He is concerned about you this morning. He is concerned about you. As we sing this song, யெகோவா ராஃபா என்று சொல்லி பாடும்பொழுது, இயேசுவே எனக்கு இறங்குங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன், சுகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியே பாடுங்களேன். You will see a difference. Amen. கரங்களை தட்டலாமா? யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோர் எத்தனை உண்மை குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பீடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க. கரங்களை உயர்த்தி, ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. என்னை yes Lord, sing it out church. தேடுவோர் எத்தனை உண்மை அது குறைவில்லை, பயமில்லை என்று சேர்ந்து பாடுங்க. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. Oh, I believe in you, Lord. We thank you, Jesus. இயேசுவே, என் நம்பிக்கை நீரே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, என் கண்மலையும் நீரே. இயேசுவே, என் நம்பிக்கை
ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. கரங்களை அசைத்து oh we believe it in you Lord Jesus. oh குறைவில்லையே, உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை I believe in you Lord. உம்மை தேடுவோருக்கு நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மை நம்புவோருக்கு ரமலா சந்தரி கபபபப ஓரி அந்த லிபரமரா ஹந்தரி கபபப we praise you Lord. இரண்டு கரங்களை உயர்த்தி தேவாதி தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசமா சொல்லி அறிக்கையிடுங்க. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்ப நீ பயப்படாதே, குறைவென்பதே உனக்கு கிடையாது. தேவனாகிய கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. கரங்களை நன்றாக தட்டி பயத்தை எடுத்து போட்டிருக்கிறார். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆக்கியிருக்கிறார் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. நீ பாடின வேளையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். கரங்களை நன்றாக தட்டி we acknowledge you Lord Jesus. எங்கள் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. அவரை தேடுவோருக்கு ஒருபோதும் குறைவே கிடையாதுங்க. எத்தனை பேர் கர்த்தரை தேடி இருக்கிறீங்க? குறைவென்பதே உங்களுக்கு கிடையாது. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் வைக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் நிறைவை கொடுக்கிறார். If there is no peace in the place where you're working, my God is giving you a divine peace. பாடல் வரிகள் சொன்னது போலவே அவர் ஷாலோம், ஜெகோவா ஷாலோம், the God who gives us his peace that passeth all understanding. He will make it all beautiful for you. Amen. Hallelujah. Just pray that Lord, let your will be done. உம்முடைய சித்தம் என்னோட வாழ்க்கையில நடக்கட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஒரு கடைசியா ஒரு காரியத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது கூட உம்முடைய சித்தம் இல்லைன்னா அந்த கதவை மூடிடுங்கன்னு சொல்லுவோம். Amen. Hallelujah. You know, because when it's God, it will certainly be in peace. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாவற்றையும் அழகாய் செய்து கொடுப்பார். என்னை முற்றிலுமாய் உம்முடைய புதிய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கும் பொழுது தவறு என்பதே நடக்காது. உனக்குள்ளாக எப்பொழுதுமே கரெக்டான காரியங்களை அவர் செய்ய வைப்பார். ஓ ஜீசஸ். ஆவியானவரே என்ன நிரப்புங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி Lord fill me with a divine anointing once again. ஒரு புதிய ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு மழை போல இறங்கி என் மேல பொழியுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி லார்ட் என் மேல முற்றிலுமாய் ஆவியானவர் இறங்குங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியில் குறைவுள்ளவராக நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீங்க நிரப்புங்க ஆவியானவரே. My God is there to bless each and every one of you, to touch each and every one of you with his divine strength this morning. என்னை நிரப்பிடுங்க ஆண்டவரே. உடைய ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடுங்க ஆண்டவரே. வாஞ்சியும் தாகத்தோடு கூட உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக இறங்கி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும்பொழுது முற்றிலுமாய் உங்களை ஆண்டவரிடத்துல கொடுத்து என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒரு வழிந்தோடுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். He will fill you like never before. Just ask, it shall come to pass. நீரப்பிடுங்க
தாகத்தை போல என் ஆத்துமா மேல் வாஞ்சிக்குதே ஆண்டவரே. நிரப்பிடுங்க ஆண்டவரே.